உலகமெங்கிலுமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தினம் தினம் அவருடைய பாடல்கள், உரைநடை, அவருடைய கருத்தியல்கள் என்று நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சங்கை பற்றிய ஒரு பாடல். சங்குங்கிறது நம்முடைய தமிழர்கள் வாழ்வியல்ல மிக முக்கியமான ஒரு பொருள். அதை அழகுக்காக வீட்டில் வைப்போம், ஆனால் மங்கள பொருளாகவும் அது பயன்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழர்கள் அல்லது முன்னாள் தமிழர்கள், நம்முடைய அரசர்கள்னு இருந்தார்கள்ல, அவங்களுடைய வெற்றி செய்தியை சொல்வதற்காக சங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பாடல் உண்டு, சங்கே முழங்கு அப்படிங்கிற ஒரு பாடல். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு அப்படின்ற ஒரு பாடல். இது பாரதிதாசன் எழுதியதாச்சே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், பாரதிதாசன் எழுதிய பாடல் தான். வள்ளலாரை சொல்லும்போது பாரதிதாசன் எங்கேருந்து வர்றார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா மிக சமீபத்தில் நாம் கேட்க வாய்த்திருக்கின்ற சங்கினை பற்றிய ஒரு பாடல், வெற்றி முழக்க பாடல் பாரதிதாசனோடது. இந்த மாதிரியான வெற்றி முழக்கத்துக்குரிய சங்கினை பற்றி தான் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதில் ஊது சங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஊதூது சங்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 முறை வெற்றி களிப்போடு எக்காலமாக ஊதுங்கள் அப்படின்ற ஒரு தொனி அதில் வருதில்ல. இதில் மிக குறிப்பாக நம்ம உணர வேண்டியது என்னன்னா, மிக 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 சந்தோஷமாக ஆனந்த தாண்டவமாக கவிதையில் ஆடுகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். சங்குல 7 வகையான வகை இருக்குங்க. இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு, வெண் சங்கு, போர் சங்கு, கோமடி சங்கு, சலஞ்சலம் சங்கு, அப்புறம் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற 7 வகையான சங்குகள் இருக்குது. பாஞ்சஜன்யம்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், குருஷேத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சஜன்யத்தை தான் ஊதுகிறார் அப்படிங்கிறது தகவல். இப்படியாக 7 வகையான சங்கு இருக்குல்ல, அப்படிப்பட்ட சங்கினைத்தான் வள்ளல் பெருமான் ஊதூது சங்கே அப்படிங்கிறார். எதுக்காக அவர் அதை சங்கினை ஊதச் சொல்கிறார் என்றால், அவர் தன்னுடைய தலைவனை கண்டுபிடிச்சிட்டாராம். அதுக்காக தான் அவ்வளோ சந்தோஷம். அந்த பாடல் கேளுங்களேன், ஊதூது சங்கே ஊதூது சங்கேன்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் தலைவனை பற்றிய குறிப்புகளாக அவர் பலவற்றையும் சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு தான். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாடல் இப்போது, எல்லாம் செய் வல்லான் என்று ஊதூது சங்கே, எல்லாருக்கும் நல்லான் என்று ஊதூது சங்கே, எல்லாம் உடையான் என்று ஊதூது சங்கே, எல்லாமும் ஆனான் என்று ஊதூது சங்கே. இந்த பாடல் 6ஆம் திருமுறையில் இருக்குது. இதில் முதல் 4 வரிகளில் பொதுவான விளக்கத்தை சொல்கிறார். அந்த தலைவன் எப்படிப்பட்டவனா, எல்லாருக்கும் ஆனவனா, எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற அந்த சிந்தனை உடையவன் அப்படிங்கிற ஒரு தொனி இதில் வருது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தொனியில் அவர் அடுத்த 4 வரியில் கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த பெயர் தான் மிக முக்கியமான பெயர். ஏனென்றால் இந்த பெயர் உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் பொருந்துவதான ஒரு பெயர். இந்த அன்பு, பேரன்பு இல்லாமல் யாருமே இந்த பூமியில் இருந்து விட முடியாது என்பதை சொல்லுகின்ற ஒரு பெயர். முதல்ல இந்த 4 வரியை திரும்ப பார்த்துடலாம். ஏன்னா அதில் தான் அந்த அடைமொழி, அந்த தலைவனுடைய குணம் எப்படி இருக்குது, அந்த தலைவனை தான் கண்டடைந்து விட்டதாக இரும்பூது கொள்கிறார், ஆனந்தம் கொள்கிறார், ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த ஆனந்த தாண்டவம் நாமும் ஆடணும்ல. அப்போது எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியம். திரும்பவும் அந்த 4 வரியை பாருங்களேன். எல்லாம் செய் வல்லான் என்று ஊதூது சங்கே, எல்லாருக்கும் நல்லான் என்று ஊதூது சங்கே. இது அந்த உணர்வுன்னு எடுத்துக்கலாமே. அன்பு என்கின்ற அந்த உணர்வு, பேரன்பு என்கின்ற அந்த குணம் எல்லாருக்கும் நல்லது தானே இல்லை? இந்த அன்பு இல்லாமல் இவர் அப்படி இருப்பார்ப்பா, அன்பே, இந்த மனுஷர்கிட்ட அன்பே கிடையாது, இவரோட குணத்தில் அன்புங்கிறது டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் அவங்க நல்லவங்கன்னு பட்டியலில் நம்ம கொண்டு வருவோமா? இல்லை இல்லை. அப்போ எல்லாருக்கும் நல்லவராக இருக்கின்ற ஒரு குணம் எது என்றால் அன்பை கொண்டிருப்பது தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அடுத்த 2 வரியை பாருங்க. எல்லாம் உடையான் என்று ஊதூது சங்கே, எல்லாமும் ஆனான் என்று ஊதூது சங்கே. எல்லாம் உடையான், அன்பு இருந்துச்சுன்னா போதுமே, எல்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
அப்போ மற்ற குணங்களுக்கெல்லாம் தலையாய குணம் எது அப்படின்னா அன்பு, பேரன்பு, கருணை, உயிரிரக்கம் அப்படிங்கிறது தான். எல்லாமும் ஆனான் அப்படின்னா அது ஒன்று தான். உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு செடிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட அது அன்பின் வெளிப்பாடு தான். ஒரு பறவைக்கு ஒரு கைப்பிடி உணவை வைத்தோம் என்றால் அதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். ஒரு மாட்டுக்கு ஒரு சிறு புல்லை கொடுத்தோம் என்றால் அதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். அப்போ எல்லாமும் ஆகி நிற்கின்ற ஒரு உணர்வு எதுன்னா அன்பு தானே. சரி, இப்படியாக இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கென்று ஒரு பெயர் இருக்கும் இல்லையா, அந்த குணத்துக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா, அந்த பெயரை அடுத்த 4 வரியில் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 4 வரியை பாருங்க. கருணாநிதியர் என்று ஊதூது சங்கே, கடவுள் அவனே என்று ஊதூது சங்கே, அருள் நாடகத்தான் என்று ஊதூது சங்கே, அம்பல சோதி என்று ஊதூது சங்கே. வந்து நின்னுட்டார் அவருடைய இடத்தில், அவருடைய தலத்தில். அம்பல சோதி என்று ஊதூது சங்கே. அந்த அம்பல சோதிக்கு என்ன பெயர்? கருணாநிதி என்று பெயர். கருணாநிதி என்றால் உலகத்தில் இருக்கின்ற எந்த நிதியாக இருக்கட்டும், எந்த செல்வமாக இருக்கட்டும், எந்த புதையலாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் விட மிக செல்வ வளமுடையது, மிக 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 முக்கியமானது, மிக 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 ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது, மிக 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 செழிப்பை தரக்கூடியது எது என்றால் கருணாநிதி என்கின்ற அந்த கருணைதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கருணையை கொண்டிருக்கின்ற, கருணையை நிதியாக கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே யாரா? அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க, கடவுள் என்று சொல்கிறார். அதனால் கடவுளை தேடி நம்ம வெளியில் எங்கேயும் போகணும், மேலே வானத்தில் அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. நம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் கடவுள் தான். நம் வலது பக்கம் இருப்பவர்கள் கடவுள், இடது பக்கம் இருப்பவர்கள் கடவுள். நம் பூமியில் இருக்கின்ற எல்லா உயிரினமும் கடவுள் அவதாரம், கடவுள்தான் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தையை கொடுத்துருக்கா பாருங்க. அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த உணர்வு, அந்த வெளிச்சத்துக்கான வார்த்தை கருணாநிதி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார் என்றால் இது மிக சால பொருத்தமான ஒரு வார்த்தை. அந்த கருணாநிதி தான் தன்னுடைய தலைவன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அருள் நாடகத்தான் என்று ஊதூது சங்கே, அம்பல சோதி என்று ஊதூது சங்கே. இதுதான் அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த குணம், அந்த தன்மை, அந்த பண்பு, அதுதான் மனதில் இருக்கக்கூடிய சோதி, வெளிச்சம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா வள்ளல் பெருமான். அது என்ன? அந்த அருள் பெரும் சோதி என்பது வெளிச்சம் மட்டுமா? அந்த அகலாகிய மனசு, அதில் அன்பு, கருணை, பேரிரக்கம் கொண்ட அந்த எண்ணெயை ஊற்றும்போது மனசில் கருணை நிதி பொங்கி வழிகிறது, கருணாநிதி பொங்கி வழிகிறது. அந்த பொங்கி வழிகின்ற ஒளியின் பெயர்தான் அருட்பெரும் சோதி என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். ஊதூது சங்கே, ஊதூது சங்கே என்று ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா சங்கு என்பது வெற்றி கழிப்பை, நான் அடைந்து விட்டேன் என்னுடைய இலக்கை என்று உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகின்ற ஒரு கருவி. அப்படிங்கும்போது ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலகத்துக்கு சங்கு தடை இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொக்ளமேஷன், பிரகடனத்துக்கான சொல்லாக சங்கு இருக்கிறது. அருட்பெரும் சோதியை, கருணாநிதியை கண்டுபிடித்த நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கும் அந்த கருணை நிதியை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இருத்தி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.